விஜயினுடைய ரசிகர்கள் மட்டும் சுருக்கிடாம இந்த சமூக ஊடகங்களினுடைய தாக்கம் இருக்குது பாத்தீங்களா, அதோட இணைச்சு பார்க்கணும். அது தப்பு அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு யாரு வேணாலும் சொல்லிடலாம். ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி இன்னும் பெருசா ஒண்ணும் அசம்பாவிதம் நடந்துராது. அதாவது இந்த வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கணும். ஒருவேளை இது விஜய்க்காக சாகுறது மாதிரி நடிக்கலாம். நான் மருந்து குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ரீல்ஸ் போடுவான், அவ்வளவுதான். மற்றபடி உண்மையிலே குடிக்கவெல்லாம் மாட்டாங்க. அந்த ஹார்ட்கோரா ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அப்செட் ஆவாங்க. அப்படி அப்செட் ஆகுறவங்களும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போக மாட்டாங்க. ஒருவேளை இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். ஜெயிச்சு அதை எதிர்பார்த்த வெற்றி அல்லது எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அங்கதான் பிரச்சனையே. இப்ப வெற்றின்ற இன்னொரு போதை வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணுவாங்கன்ட்டு தெரியாது. ஆனந்த ஆனந்த தாண்டவம், ருத்ர தாண்டவம், அப்படி அந்த மாதிரி இருக்கும். இந்த தாண்டவம் எப்படி எந்த வடிவம் எடுக்கும் அப்படின்றதே தெரியாது. இதுதான் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய விஷயமாக. அடுத்தவங்களுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தலாம், பொருட்சேதத்தை ஏற்படுத்தலாம். எதுவுமே இல்லாம ஆனந்த கூத்தாக கூட இருக்கலாம். வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், யாருக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது என்றெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிரும். இந்த விஷயத்த ஒரு அரசியல் தாண்டி ஒரு சமூக அக்கறையோடு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்ப பொதுவாவே நிறைய பேர் இது தொடர்பா கருத்துகளும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த முறை தேர்தல் தலைவர்களாம் அறிக்கை வெளியிடுங்க. எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவுகள் வந்துச்சுன்னா யாரும் தொண்டர்கள் எந்தவித தவறான முயற்சிகளும் ஈடுபடக்கூடாது. அது மாதிரி அறிக்கைகள்லாம் வெளியிடணும். பொறுப்புணர்வுடன் தலைவர்கள்லாம் நடந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பா உங்களுடைய கருத்து என்ன? உண்மையாவே அது போன்ற சம்பவங்கள்லாம் நடைபெறுமா? இந்த தேர்தல் முடிவுகள் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதாவது ஒவ்வொரு தேர்தலையுமே இந்த மாதிரி ஏதாவது 1-2 பேர் இது அதிர்ச்சி அடைகிறது சகஜம்தான். அப்புறம் இந்த மாதிரி தலைவர்களோட கட்சியோட ரொம்ப பிணைப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க, தன்னடையாளத்தவே இந்த கட்சியில இழந்தவங்க, அந்த தலைவருடைய அடையாளத்தை தன்னுடைய அடையாளமாக மாற்றி கொண்டவங்க, அந்த அளவிற்கு நெருக்கமான ஐடென்டிட்டி உள்ளவங்க. ஒரு சிலருக்கு அந்த கட்சியினுடைய தோல்வி அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்திருக்கு. இப்போ ஆரம்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா திமுக உள்ள பிரச்சனை ஏற்பட்டு வைகோ அந்த கட்சியை விட்டு பிரிஞ்சு தனியா கட்சி ஆரம்பிச்சாரு இல்லையா? அந்த டயத்துல வைகோவிற்கு ஆதரவா தீக்குளிச்சது எல்லாத்தையுமே கூட நம்ம பார்த்தோம். எம்ஜிஆர் காலத்துல பல உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். இப்ப அதனால ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வரும்போது, ஒரு முடிவு வரும்போது அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு மனநிலை உள்ளவங்க இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி சாகுறது இருக்கு. அப்புறம் இந்த தீக்குளிச்சுக்கிறது இருக்கு, தற்கொலை பண்ணிக்கிறது இருக்கு. இதெல்லாம் காலங்காலமா நடந்துகிட்டே வரக்கூடிய விஷயம்தான். இதுல ஒண்ணும் புதுசா கிடையாது. அதுக்கு அந்த சமூக உளவியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்றத பற்றி விரிவா வேற ஒரு காணொலியில நம்ம அதை பத்தி பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லது நேரம் இருந்துச்சுன்னா இந்த காணொலியை கடைசியா நம்ம அதை பத்தி பேசிக்கலாம். இப்போ இந்த தேர்தல்ல ஏன் எல்லாரும் இதை மிகைப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னா, இந்த விஜய் ரசிகர்கள் அவங்க அந்த அரசியலுக்கு வந்த உடனே அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே புரிஞ்சுக்க முடியாத அளவுல இருக்கு, வில்லங்கமா இருக்கு, விகற்பமா இருக்கு. அதாவது இதுவரைக்கும் சாதாரண நடைமுறையில ஒரு அரசியல் கேடர்ஸ், அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்கள் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க நடக்கல அப்படின்றதுனால பாரம்பரியமாக ஒரு கட்சியை பார்த்து பழக்கப்பட்ட மக்களுக்கு இது ரொம்ப வில்லங்கமான இதா தெரியுது, ரொம்ப ஆபத்தானதா தெரியுது, தற்குறித்தனமானதா தெரியுது. அதனால எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பீதிய கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த விஜய் ரசிகர்கள் அப்படின்றத விஜயினுடைய ரசிகர்கள் மட்டும் சுருக்கிடாம இந்த சமூக ஊடகங்களினுடைய தாக்கம் இருக்குது பாத்தீங்களா, அதோட இணைச்சு பார்க்கணும். விஜய் என்ற ஒரு கல்ட் ஃபிகர், ஒரு கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை.
அவரு இப்போ அந்த மிகப்பெரிய ஆளுமை அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இப்ப அவருடைய ரசிகர்கள், இப்போ கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படி இல்ல. அவங்க வந்து அவருடைய பக்தர்களாகவே இருக்கிறாங்க. அந்த பினாமினனை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க செய்யறது சரியா தப்பா அப்படின்றது வேற கேள்வி. அது தப்பு அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு யாரு வேணாலும் சொல்லிடலாம். ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த விஜயினுடைய ரசிகர்கள் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தியையும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள் இந்த இளைஞர்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் இணைச்சு பார்க்கணும். விஜயை மட்டும் தனிச்சு பார்க்க முடியாது. இந்த சமூக ஊடகங்கள் வந்து என்ன பொறுத்த மட்டும் அதுதான் நம்பர் ஒன்னா இருக்கு. இந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த சமூக ஊடகங்கள்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த போடக்கூடிய ரீல்ஸ், அது செல்ஃபி எடுத்து செலிபிரிட்டிஸ் கூட செல்ஃபி எடுத்து ஒரு ரீல போடுறாங்க, இல்ல யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ போடுறாங்க. உடனே அதுக்கு வந்து லைக்ஸ் வருது. சில சமயங்கள்ல அது வைரல் ஆகுது. ஓவர் நைட் இன்ஸ்டன்டேனியஸா அவங்க செலிபிரிட்டி ஆயிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாத்தீங்களா? இது வந்து செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அத அனுபவிச்சீங்கன்னா தான் தெரியும். ஓவர் நைட்ல நீங்க வந்து உலக புகழ் பெற்ற ஒரு மனிதரா மாறுறீங்க, செலிபிரிட்டியா மாறுறீங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய இது அத 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 அனுபவிச்சாதான் தெரியும். அப்படி அதுவும் அந்த இந்த டெண்டர் ஏஜ் வேற பாத்தீங்களா? 18 வயசு, 19, 20 வயசு அந்த வயசுல இருக்கிறவங்க எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த வயசு. இப்போ இந்த இதுல இந்த சமூக ஊடகங்களுடைய தாக்கம், அதுல அந்த உலகத்துக்குள்ள சமூக ஊடக உலகம், அந்த உலகில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் வெளிச்சம், அதுல கிடைக்கக்கூடிய அந்த உற்சாகம், அதுல கிடைக்கக்கூடிய போதை, அந்த போதை ஒரு பியர் அடிக்கிறதை விட அதிகமான போதை, கஞ்சா அடிக்கிறதுக்கு ஈக்குவலான போதை. அல்லது பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு. இது நம்ம பேசித்தான் ஆகணும். பல இந்த சினிமா நட்சத்திரங்கள் சரி, நட்சத்திரங்களுடைய ரசிகர்களும் சரி, அந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க ரசனை அதுக்கு அடிமையாகி இருக்கிறதை போலவே போதைகளுக்கும் அடிமையாகி இருக்கிறாங்க. இப்போ இந்த போதைகளோடு சேர்ந்து ரொம்ப முக்கியமான போதையாக இந்த ஊடக போதை இருக்குது, டிஜிட்டல் மீடியா போதை இருக்குது, இன்ஸ்டா போதை இருக்குது. அது இன்ஸ்டன்டேனியஸாகவும் இருக்குது. அந்த கிராட்டிபிகேஷன் வந்து ரொம்ப மயக்கக்கூடியதாக, அப்படியே கரங்கடிக்கக்கூடியதாக இருக்கு. இதையும் விஜய் ரசனையோட சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சப்போஸ் இப்போ தாவிகா அவங்க எதிர்பார்த்த அளவிற்கு நம்பர் வரல, அவங்க தோத்து போயிட்டாங்க, ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா என்ன ஆகும்? அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயார்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த பெரிய ஆட்கள் எல்லாமே பேசுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி இன்னும் பெருசா ஒன்னும் அசம்பாவிதம் நடந்துராது. அதாவது இந்த வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு மிகப்பெரிய நிகழ்வுகள் நடக்கும் போதும், இந்த மாதிரி தேர்தல் நடக்கும் போதும் சரி, இல்ல கட்சிகளுக்குள்ள பிளவுகள் நடக்கும் போது, அல்லது பெரிய அந்த தலைவர்கள் மரணிக்கும் போது, அப்போ நடக்கக்கூடியது அதுல எல்லாம் என்ன நடக்குமோ, மரணங்கள் நடக்குமோ, தற்கொலைகள் நடக்குமோ, அதே மாதிரிதான் நடந்தா இந்த இதுலயும் நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்கு. அதை தாண்டி இவங்க எல்லாம் பெருசா பயமுறுத்துறாங்க பாத்தீங்களா? இந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாம், அந்த நீதிபதிகள் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இந்த குழந்தைகள் நல ஆர்வலர்கள் சொல்றாங்க, யாரையா போறவங்க வர்றவங்க எல்லாம் அட்வைஸா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவிற்கெல்லாம் நடக்காது. ஏன்னா இவங்க விஜய் வெற்றி தோல்வியை மட்டும் முக்கியத்துவப்படுத்தல. அந்த விஜய் என்ற ஃபிகரோட சேர்ந்து, அந்த கல்ட் ஃபிகரோட, கடவுள் ஃபிகரோட, காட் ஃபிகரோட சேர்ந்து அவங்களுக்கு ஈக்குவலா முக்கியத்துவம் கொடுத்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த ஊடக வெளிச்சம், டிஜிட்டல் இன்ஸ்டா புகழ். அதை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணி பார்க்க கூடாது. அப்போ இந்த தோல்வியில இத பற்றி இன்ஸ்டால ஒண்ணும் பெருசா எடுக்கலன்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ அவங்க வந்து இப்போ பெருசா இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இத விஜய்க்காக சாகுறது மாதிரி நடிக்கலாம்.
நான் மருந்து குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ரீல்ஸ் போடுவான், அவ்வளவுதான். மத்தபடி உண்மையில குடிக்கவெல்லாம் மாட்டாங்க. ரீல்ஸ் போட்டு, ஏன்னா அது பார்க்கணும்ல அவங்க, எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு, எத்தனை வியூஸ் வந்திருக்கு அப்படின்றது. அப்புறம் இது இது பணத்தோட சேர்ந்ததாகவும் இருக்கு, அது இன்னொரு பிசினஸ். அதை நம்ம அதை விட்டு ஒப்பதைக்கு. இப்ப இந்த மாதிரி அவன் விஜய் கூட எப்படி ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு அதுல வரக்கூடிய லைக்ஸ லைக் பண்றாங்களோ, அதே மாதிரிதான் விஜய் தோத்து போயிட்டாரு அப்படின்னா அதுக்காக அழுகிறது மாதிரி ஒரு ரீல்ஸ போட்டு அதுக்கு லைக்ஸ பார்த்து லைக் பண்ணி என்ஜாய் பண்றது, அந்த த்ரில்ல என்ஜாய் பண்றது, அப்படி அளவுலதான் இருக்கும். அடுத்து இன்னொன்னையும் நம்ம பார்க்கணும். இந்த தோல்விகளை, சங்கடங்களை அந்த தாவிக தலைவர்களும் கட்சி தலைவர்களும் விஜயிலிருந்து ஆரம்பிச்சு அப்புறம் கட்சி தொண்டர்கள் வரைக்கும் எப்படி எதிர்கொள்றாங்க, அவங்களுடைய அந்த மனப்போக்கு எப்படி இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கரூர் மரணம் அது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த மரணங்கள் நடந்த உடனே என்ன நடந்துச்சு, எங்க போனாங்க அவங்க? ஒட்டுமொத்தமா தலைமறைவாயிட்டாங்க. டோட்டல் சைலன்ஸ், டிசப்பியர்டு. எல்லாரும் தலைவர்ல இருந்து கடை நிலையில இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே அப்படியே ஒட்டுமொத்தமா அமைதியாயிட்டாங்க. அது வெளியில வர்றதுக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் இப்போ முக்கியமா அதுல அதிமுகவும் பாஜகவும் மிகப்பெரிய வேலை செய்தாங்க. அந்த அதை நியாயப்படுத்தி தாவிகா மேல எந்த தப்பும் இல்லை, விஜய் மேல தப்பு இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி தேத்தி சப்போர்ட் பண்ணி, அது அரசியல் காரணங்களுக்காக, அதுவும் நமக்கு தெரியும். அப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வந்த பிற்பாடுதான் வெளியவே வர ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அதுதான் டிவிகேஎம்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. அதான் அவங்களுடைய மைண்ட் செட்டு. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தைரியம் இருக்கு, துணிச்சல் இருக்கு. ஓகே, இதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அந்த ட்ராக் ரெக்கார்ட் என்னவாக இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து பார்த்தோம்னா, இந்த தோல்வி அப்படின்னு வந்தா அத கரெக்டா எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து ஒரு மீடியாவுக்கான ஒரு ரீல்ஸுக்கான மெட்டீரியலா எடுத்துக்கிடுவாங்க. பெரும்பாலானவங்க அந்த ஹார்ட் கோரா ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அப்செட் ஆவாங்க. அப்படி அப்செட் ஆகுறவங்களும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போக மாட்டாங்க. எதிர்பாராம 1-2 மரணங்கள் நடக்கலாம். இப்ப பாருங்களேன், விஜய்க்காக உயிரை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு யாருமே இல்லை இது வரைக்கும். அப்படி நடக்கல. திரும்பவும் இந்த கரூர் சம்பவத்தவே எடுத்துக்கோங்க. அங்க நடந்த மரணம் அவங்களா விரும்பி ஏத்துக்கிட்ட மரணமா? அது ஒரு ஆக்சிடென்ட். அவங்க விரும்பாம, அவங்க எதிர்பார்க்காம நடந்த மரணம். அடுத்து அங்க இறந்தவங்க எல்லாருமே ஹார்ட் கோர் விஜய் ஃபேன்ஸும் கிடையாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதனால விஜய்க்காக உயிரை கொடுப்பார்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். யாரும் விஜய்க்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஆனா விஜய்க்காக எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறது மாதிரி ரீல்ஸ் போடுவாங்க. அப்படி போடுற ரீல்ஸ் நிறைய லைக்ஸ் வாங்கும், நிறைய வியூஸ் வரும் அப்படின்னா அதை போடுவாங்க. சப்போஸ் அதுக்கு ஒன்றும் மதிப்பு இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், இந்த டிஜிட்டல் மீடியா அந்த உலகத்துல அதை யாரும் சீண்ட மாட்டேன்றாங்க அப்படின்னா அதையும் செய்ய மாட்டாங்க, பேசாம விட்டுருவாங்க. அதனால இந்த இளைஞர்களுடைய மைண்ட் செட்டை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. இவங்க சொல்ற மாதிரி பயமுறுத்த வேண்டான்றான். எதுக்கு இந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி பயமுறுத்துறாங்க? இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த சாவுகளுக்கு எல்லாம் என்ன எப்படி விளக்கம் சொல்லுவாங்க? அப்போ திமுகவுக்காக செத்து இருக்கிறான், கருணாநிதிக்காக செத்து இருக்கிறான், வைகோவுக்காக செத்து இருக்கிறான், எம்ஜிஆருக்காக செத்து இருக்கிறான், ஜெயலலிதாவுக்காக செத்து இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடங்கள்ல 1-2 பேர் பண்ணது. ஆனா இந்த தடவை வந்து அவங்க பிரச்சாரங்களை வந்து அந்த ரசிகளோட உணர்ச்சிகள் எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக அப்படியே உணர்ச்சி பொங்க பண்ணாங்க. அதனால ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அவங்க பூரா நடிச்சு சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறான், ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுல ஒரு த்ரில் இருக்கு, ஒரு கிக் இருக்கு. அந்த ஆஸ்பெக்டா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. எல்லாருமே இந்த முதிய அந்த அட்வைஸ் சொல்றவங்க, இந்த ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க, அவங்க ஒரு கன்வென்ஷனலான ஒரு ட்ரெடிஷனல் பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு தான் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்தை, இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டிய, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த யுகத்தை அவங்க கணக்குலயே எடுத்துக்கல, இந்த இதுக்குள்ளேயே வரல.
இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாமே இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டியில இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ரியாலிட்டியே இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி தான். அதனால இங்க எல்லாம் போயிட்டு அவன் எல்லாம் சாவன் கொள்ளுவான் அப்படின்றதெல்லாம் ஏக தேசமா, அதாவது இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நடந்துச்சோ அதை விட கம்மியா தான் இப்ப நடக்கும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கிறாங்க. சப்போஸ் அதுக்கு லைக்ஸ் வராது, இந்த வீடியோ வந்து இந்த ஷார்ட்ஸ் போகாது, இன்ஸ்டால போகாது அப்படின்னா அதை பண்ண மாட்டாங்க. தாவேக்கா தோத்துருச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனா ஒருவேளை தாவேக்கா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வந்துச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா நம்ம பிரச்சாரங்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. அவங்க அந்த ரசிகர்கள் தொண்டர்களுடைய செயல்பாடுகளா நிறைய விதிமீறல்களும் நடந்துச்சு, நிறைய அட்டகாசங்களும் நடந்துச்சு. குறிப்பா சொல்லப்போனா இப்போ ரீசெண்டா நடந்த கூட இந்த கோயில்கள்ல அவங்க நடத்தைகள்லாம் வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒருவேளை அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த தாவேக்காவினுடைய தொண்டர்கள் இல்ல தாவேக்கா கட்சியினுடைய செயல்பாடுகளே வந்து எப்படி இருக்கும்? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் யாரும் பேசவே இல்லை. எல்லாரும் தோத்து போயிட்டான்றாங்க. தோத்து போயிட்டாக்க ஏதோ பெரிய தமிழ்நாடே அழிஞ்சிட போறது மாதிரி, இல்ல இங்க இருக்கக்கூடிய அந்த இளவட்டங்க பூராமே தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற ரேஞ்சில பேசுறாங்க, ஒரு பில்டப்ப கொடுக்குறாங்க. அது மாதிரி நடக்காது அப்படின்றது நம்முடைய கருத்து. ஏன்னா அப்படி நடக்காது. ஆனா அது அப்படி நடக்க போறது மாதிரி நடிக்கலாம், நடிச்சு ரீல்ஸ் போடலாம். அதுவுமே கூட அது நல்லா போகும் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒருவேளை இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம், ஜெயிச்சு அதை எதிர்பார்த்த வெற்றி அல்லது எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அங்கதான் பிரச்சனையே. அதுதான் ஆபத்தானது. இந்த வெற்றி தான் ஆபத்தானது. ஆபத்தானது அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொல்றேன் அப்படின்னா, இந்த வெற்றின்றது வரும்போது ஏற்கனவே இந்த ஒரு போதை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இன்ஸ்டா போதை, சரக்கு அடிக்கிறது ஒரு போதை, இது எல்லாமே கலந்துதான் இருக்கு. இப்ப தாவிகா தொண்டர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலானவங்கள்ட்ட மிக்ஸ் ஆஃப் ஆல் தீஸ், இந்த போதைகள் எல்லாமே கலந்து இருக்கும், சேர்ந்து இருக்கும். அதை நம்ம பார்க்க முடியும், பலர்கிட்ட அதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ அந்த மாதிரி இப்ப வெற்றின்ற இன்னொரு போதை வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணுவாங்கன்ட்டு தெரியாது. இந்த வெற்றி மிதப்பு இருக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப டேஞ்சர். தோல்வியில வரக்கூடியதுன்றது அது ஒரு பக்கம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த வெற்றியில வரக்கூடிய அந்த செயல், அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட், எக்ஸூபரன்ஸ், அந்த த்ரில், அந்த பிளாஸ்ட் அப்படின்றதெல்லாம் உச்சத்துக்கு போகும். அப்படி உச்சத்துக்கு போகும்போது என்ன நடக்குது, என்ன அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றதே தெரியாது. சாதாரணமாவே அந்த சரக்கு அடிக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலா அடிச்சுட்டாங்கன்னா, போதை ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம பாக்குறோமா, கண்ட்ரோல்லே இருக்காது. அவங்க கண்ட்ரோல்ல இருக்காது. பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க பேசுறது சொல்றது எல்லாமே தெரியும். ஆனா ஏன் இப்படி செய்யறோம் அப்படின்றது தெரியாது. அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி ஒரு நிலையில இருக்கும். ஏறத்தாழ அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸுக்கு போயிடுவாங்க. அதாவது எப்படின்னா, இந்த சாமி இறங்கிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம கோயில்ல பாக்குறோம்ல, மாரியம்மா இறங்கிறது. இப்போ வந்து இது கருப்பன் சாமி இறங்கிடுறாரு அப்படின்னா எப்படி அந்த தேகம் இருக்குது பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு அந்த காலத்துல இலக்கியத்துல எல்லாம் கூட இருக்கு, வேலன் வெறியாடல்னு. அப்போ அந்த மாதிரியான வெறி ஆடலாக இது ஆயிடும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. இது வந்து இன்டென்ஷனலா டிஸ்ட்ராய் பண்ணணும், வன்முறையில இறங்கணும் அப்படின்ட்டு இல்ல. இது ஒரு ஆனந்த தாண்டவம், ருத்ர தாண்டவம். அப்படி அந்த மாதிரி இருக்கும். இந்த தாண்டவம் எப்படி எந்த வடிவம் எடுக்கும் அப்படின்றதே தெரியாது. இதுதான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கும். அது அடுத்தவங்களுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தலாம், பொருட்சேதத்தை ஏற்படுத்தலாம். எதுவுமே இல்லாம ஆனந்த கூத்தாக கூட இருக்கலாம். பார்ட்டியை வச்சுட்டு வைப் பண்றது, பிளாஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி இருக்கலாம். அல்லது இந்த போதைகளை பற்றி சொன்னோம் இல்லையா, அந்த எல்லா போதைகளுடைய கூட்டா சேர்ந்து எல்லா போதைகளையும் சேர்ந்து அனுபவித்து அந்த இன்பத்தில் திளைப்பதாக இருக்கலாம். எப்படி எந்த வடிவம் எடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படின்றதுனால அந்த சூழ்நிலையில தான் கொஞ்சம் நம்ம இந்த இளைஞர்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும்.